Hi guys, நான் அப்துல் ரஹ்மான். வெல்கம் டு ARAR Pedia. இப்போ நம்ம கிளாஸ் 8 Pearson Physics IIT Foundation புக்கில் சாப்டர் 2 கைனமேட்டிக்ஸில் இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கைனமேட்டிக்ஸில் இன்ட்ரடக்ஷனில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா மெக்கானிக்ஸ். த பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ் விச் டீல் வித் த எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆஃப் பாடிஸ் இஸ் கால்ட் மெக்கானிக்ஸ். ஸோ ஃபிசிக்ஸில் வந்து எந்த பிரான்ச் வந்து பாடிஸோட எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸை வந்து டீல் பண்ணுதோ அதை வந்து மெக்கானிக்ஸில் வந்து சொல்கிறாங்க. ஸோ மெக்கானிக்ஸில் வந்து 2 டைப் இருக்குது, ஸ்டாட்டிக்ஸ், டைனமிக்ஸ். இப்போ வந்து ஸ்டாட்டிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் டீல்ஸ் வித் பாடிஸ் அட் ரெஸ்ட் அண்டர் த ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ். ஸோ எந்தெந்த பாடியில் வந்து ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் இருக்குதோ அது வந்து ரெஸ்ட்டில் இருக்கிறப்போ அதை வந்து ஸ்டாட்டிக்ஸில் சொல்கிறாங்க. இப்போது எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ ஒரு சேரில் உட்காந்துருக்கோம். இப்போ வந்து நம்ம ரெஸ்ட்டில் தான் இருக்கோம், ஆனால் நம்ம மேலே வந்து ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம டைனமிக்ஸில் என்னென்னு பார்க்கலாம். இட் டீல்ஸ் வித் த பாடிஸ் அண்டர் மோஷன் அண்ட் இட்ஸ் ஃபர்தர் கிளாசிஃபைட் இன்டு கைனமேட்டிக்ஸ் அண்ட் கைனெட்டிக்ஸ். ஸோ இது வந்து சாதாரணமாக ஒரு பாடி வந்து மோஷனில் இருக்குதோ அதை வந்து டீல் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கார் வந்து மூவ் ஆகுதுன்னா அது வந்து டைனமிக்ஸில் வரும். ஸோ இது வந்து கைனமேட்டிக்ஸ் கைனெட்டிக்ஸ்னு சொல்லிட்டு 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஸோ கைனமேட்டிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் டீல்ஸ் வித் த மோஷன் ஆஃப் பாடிஸ் வித்தவுட் கன்சிடரிங் த காஸ் ஆஃப் மோஷன். ஸோ காஸ் ஆஃப் மோஷனை கன்சிடர் பண்ணாமல் இது வந்து டீல்ஸ் வித் த மோஷன் ஆஃப் பாடி. இது வந்து அந்த பாடியோட மோஷனை வந்து டீல் பண்ணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கைனமேட்டிக்ஸ் வந்து இப்போ ஒரு பாலை வந்து நம்ம த்ரோ பண்ணுறோன்னா அந்த பாலை வந்து நம்ம அது வந்து எந்த ஸ்பீடில் போச்சு, எந்த ஃபோர்ஸில் போச்சு, எந்த ஆக்சிலரேஷனில் போச்சு, அதை பற்றி சொல்கிறதுலாம் கைனமேட்டிக்ஸ். இப்போ கைனெட்டிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் டீல்ஸ் வித் த மோஷன் ஆஃப் பாடிஸ் கன்சிடரிங் த காஸ் ஆஃப் மோஷன். ஸோ காஸ் ஆஃப் மோஷன் வந்து இதை கன்சிடர் பண்ணும். ஸோ இதே மாதிரி அந்த பாலை தூக்கி போடுறப்போ இது வந்து எந்த இதெல்லாம் பார்க்கணும்னா ஸோ அந்த பாலை எப்படி எந்த ஃபோர்ஸில் த்ரோ பண்ணாங்க, அது புஷ்ஷா புல்லா அதை பற்றி காஸ் ஆஃப் மோஷனை வந்து இது வந்து டீல் பண்ணும். இப்போ நம்ம ஸ்கேலார்ஸ் அண்ட் வெக்டார்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ஸ்கேலார்ஸ் ஆல் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு ஸ்கேலார்ஸ் ஆர் வெக்டார்ஸ். ஸோ எல்லா ஃபிசிக்கல் குவான்டிட்டி வந்து ஸ்கேலார் என்ன வெக்டார்னு சொல்லிட்டு கிளாஸிஃபை பண்ணலாம். Quantities that can be completely specified by means of numeric value and a unit are called physical quantities. So எந்தெந்த குவான்டிட்டிஸை வந்து நம்ம நியூமெரிக்கல் வேல்யூல அண்ட் யூனிட்டில் வந்து நம்மளால் கம்ப்ளீட்டாக ஸ்பெசிஃபை பண்ண முடியுதோ அதெல்லாம் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் சொல்கிறாங்க. அண்ட் தஸ் குவான்டிட்டிஸ் விச் ஆர் சேட் டு ஹாவ் ஒன்லி மேக்னிடியூட் ஆர் கால் ஸ்கேலார்ஸ். ஸோ எந்தெந்த குவான்டிட்டிஸ்க்கெலாம் வேறு மேக்னிடியூட் மட்டும் இருக்க ஸ்கேலார்ஸ்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு மாஸ், டிஸ்டன்ஸ், டைம், ஸ்பீட், டென்சிட்டி அண்ட் டெம்பரேச்சர். இப்போ வெக்டார்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் திஸ் கேன் பி டிஃபைன்ட் ஒன்லி இஃப் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ஆர் ஸ்பெசிஃபைட் ஆர் கால்டு வெக்டார்ஸ். ஸோ இப்போ வெக்டார்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் தட் கேன் பி ஒன்லி டிஃபைன் இஃப் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ஆர் ஸ்பெசிஃபைட் ஆர் கால்டு வெக்டார்ஸ். ஸோ மேக்னிடியூடும் டைரக்ஷன் இருந்தால் மட்டும்தான் இந்த வெக்டார்ஸ் வந்து நம்மளால் ஸ்பெசிஃபை பண்ண முடியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட், ஃபோர்ஸ், வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன். இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா the above diagram shows the path covered by a person start from A and end at C. Distance from A to C is equal to AB plus BC plus that is equal to 3 plus 4 7 km. Here we calculate the total distance without considering the direction. It is scalar quantity. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அவர் வந்து ஒரு பர்சன் வந்து ஏலேருந்து சி வரைக்கும் நடந்து போகிறாரு. அதில் ஸோ நம்ம ஏபி பிசி ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணுறப்ப நமக்கு வந்து 3 + 4 7 km. இந்த இடத்துல வந்து நம்ம எந்த ஒரு டைரக்ஷனை கன்சிடர் பண்ணல. ஸோ இது வந்து ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. ஆனால் இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஏ டு சி, ஏசி வந்து 5 km. ஹியர் வி கேன் யூஸ் த ஷார்ட்டஸ்ட் பாத் விச் கேன் பி அப்டன் பி யூசிங் பித்தாகரன் ட்ரிப்லெட். திஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் இன் த டைரக்ஷன் ஃப்ரம் ஏ டு சி. இட் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது ஏ டு சி வந்து நம்ம பித்தாகரன் ட்ரிப்லெட் மூலமா ஷார்ட்டஸ்ட் பாத்தில் கண்டுபிடிக்கிறோம். இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னென்னு பார்த்துருப்போம், அதாவது ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு இருக்கிற ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இது வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்கேலார் குவான்டிட்டிஸ் அண்ட் வெக்டார் குவான்டிட்டி. ஸோ ஸ்கேலார் குவான்டிட்டி வெக்டார் குவான்டிட்டிக்கு நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கேலார் குவான்டிட்டி they have only magnitude. So scalar quantity பார்த்தீங்கன்னா வெறும் மேக்னிடியூட் மட்டும் தான் இருக்கும். வெக்டார் குவான்டிட்டி both magnitude and direction are need to define vectors. ஸோ பார்த்தீங்கன்னா வெக்டார்ஸ் வந்து டிஃபைன் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து போத் மேக்னிடியூடும் டைரக்ஷனும் தேவைப்படுது.
scalar quantity. Addition or subtraction of scalar quantities can be done by simple arithmetic means. ஸோ வந்து ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டிஸை வந்து நம்ம அடிஷன் இல்லைனா சப்ட்ராக்ஷன் பண்ண போகிறோம்னா சிம்பிள் அரித்மெட்டிக் மீன்ஸ் மூலியமாகவே செய்யலாம். அதுவே வெக்டார் குவான்டிட்டி பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் வெக்டார் அடிஷன் ரூல்ஸ் ஆர் நீடட் ஃபார் ஆடிங் ஆர் சப்ட்ராக்ஷன் வெக்டர்ஸ். ஸோ ஸ்பெஷலான ரூல்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண மட்டும் தான் வெக்டார் குவான்டிட்டியால் நம்மளால் சப்ட்ராக்டோ இல்லைனா அடிஷனோ பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம டிஸ்டன்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னென்னு பார்க்கலாம். டிஸ்டன்ஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ் த லென்த் ஆஃப் த ஆக்சுவல் பாத் டிஸ்கிரைப்ட் பை அ பார்ட்டிகல் இன் அ மோஷன். ஸோ ஒரு பார்ட்டிகல் வந்து ஒரு மோஷனில் இருக்கிறப்போ ஆக்சுவலாக எந்த பாத்தில் போகுமோ அது வந்து டிஸ்டன்ஸ் சொல்கிறாங்க. த யூனிட் ஆஃப் டிஸ்டன்ஸ் இஸ் சென்டிமீட்டர் இன் சிஜிஎஸ் சிஸ்டம் அண்ட் மீட்டர் இன் எம்கேஎஸ் சிஸ்டம் ஆர் எஸ்ஐ சிஸ்டம். ஸோ பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர் யூனிட் ஆஃப் டிஸ்டன்ஸ் இன் சென்டிமீட்டர் இஸ் இன் சிஜிஎஸ் சிஸ்டம். ஸோ சிஜிஎஸ் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா யூனிட் ஆஃப் டிஸ்டன்ஸ் வந்து சென்டிமீட்டர். அதுவே எம்கேஎஸ் இல்லைனா எஸ்ஐ சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா அது வந்து மீட்டர். நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னு பார்க்கலாம். டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் டிஃபைன்ட் as the shortest distance between the initial and the final position of the body. It is a vector quantity whose magnitude is equal to the length of the straight line path from the initial position to the final position, and the direction is along the straight line drawn from the initial to the final position. The magnitude of the displacement is expressed in centimeters, cm in CGS system, and meters in MKS and SI system. So பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா it is the shortest part between two initial and final positions of a body. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டஸ்ட் பாத். இட் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. இது வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி whose magnitude is equal to the length of the straight line path from the initial position to the final position. ஸோ இதை பார்த்தீங்கன்னா எப்போவுமே இனிஷியல் பொசிஷன்லேருந்து ஃபைனல் பொசிஷன் வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லுவாங்க. அண்ட் த டைரக்ஷன் இஸ் அலாங் த ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரான் ஃப்ரம் த இனிஷியல் ஃபைனல் பொசிஷன். த மேக்னிடியூட் ஆஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் சென்டிமீட்டர் இன் சிஜிஎஸ் சிஸ்டம். ஸோ சிஜிஎஸ் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா அந்த சென்டிமீட்டரில் மேக்னிடியூட் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. அதுவே எம்கே சிஸ்டம்லேயும் எஸ்ஐ சிஸ்டம்லேயும் வந்து அதை பார்த்திங்கன்னா மீட்டர்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. த அபவுட் டயக்ராம் ஷோஸ் அ பார்ட்டிகல் மூவிங் அலாங் த பாத் ஏபிசிடி. ஹியர் த டாட்டட் லைன் ரெப்ரசென்ட்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பார்ட்டிகல். ஸோ பார்த்தீங்கன்னா ஏபிசிடிங்கிற ஒரு 4 லைன் ஒரு 4 பாயிண்ட்டை வந்து ஒரு பார்ட்டிகல் வந்து மூவ் பண்ணுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டாட்டட் லைன் தான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்டன்ஸ் ட்ராவல் வித் அ பார்ட்டிகல் 6 + 2 + 5 13 meter. The displacement is the vector AD whose magnitude is the length of the line segment AD. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 6 + 2 + 5. ஏன்னா நம்ம AB + BC + CD தட் இஸ் 6 + 2 + 5 13. அதுவே நீங்கள் வந்து வெக்டார் AD பார்த்தீங்கன்னா அதாவது அது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ அது பார்த்தீங்கன்னா அது வந்து கம்மியாக வரும். ஸோ எப்போவுமே டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து டிஸ்டன்ஸோட கம்மியாக இருக்கும் இல்லை ஈக்குவலாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்பீட் என்னன்னு பார்க்கலாம். ஸ்பீட் இஸ் டிஃபைன்ட் as the rate at which a particle covers a distance along a given path. It is given by the ratio of distance travelled to the time taken. The unit of speed is centimeter square in CJ system and meters per second. Sorry, centimeter square இல்லை, centimeter per second in CJ system and meter per second in MKS or SI system. So speed என்ன பார்த்தீங்கன்னா speed is defined as the rate at which a particle covers a distance along a given path. ஸோ ஸ்பீட் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டிக்கல் வந்து ஒரு டிஸ்டன்ஸை வந்து எவ்வளோ ஸ்பீடில் வந்து எவ்வளோ டைமில் வந்து கவர் பண்ணுதுங்கிறது தான் ஸ்பீட். இட் இஸ் த கிவன் பை த ரேஷியோ ஆஃப் டிஸ்டன்ஸ் ட்ராவல் டு த டைம் டேக்கன். ஸோ இது வந்து ஒரு ரேஷியோவில் சொல்லுவாங்க, டிஸ்டன்ஸ் ட்ராவல் டு த டைம் டேக்கன். த யூனிட் ஆஃப் ஸ்பீட் இஸ் சென்டிமீட்டர் பர் செகண்ட் இன் சிஜே சிஸ்டம். சிஜே சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர் பர் செகண்டில் சொல்லுவாங்க. அதுவே எம்கேஎஸ் இல்லைனா எஸ்ஐ சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா அது வந்து மீட்டர் பர் செகண்டில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல் தட் இஸ் எஸ் by time t. Yes. So speed is equal to t by t. Since the distance traveled is scalar, the speed of the particle is also scalar. So இது வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி. டிஸ்டன்ஸ் ட்ராவல் வந்து ஸ்கேலாங்கிறதுனால அதோட ஸ்பீடும் வந்து ஸ்கேலார் தான். டைப்ஸ் ஆஃப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட், யூனிஃபார்ம் ஸ்பீட், ஆவரேஜ் ஸ்பீட். ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா the speed of a particle at given instant is known as இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட். இப்போ வந்து ஒரு பார்ட்டிகல் வந்து இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட் டக்குன்னு ஒரு நம்ம வந்து அதோட ஸ்பீட் எடுக்கிறப்போ அது வந்து இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட். த ஸ்பீடோமீட்டர் ஆஃப் வெஹிக்கிள் இண்டிகேட்ஸ் த இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட் ஆஃப் அ வெஹிக்கிள். ஸோ ஸ்பீடோமீட்டர்னு ஒன்று இருக்கும், அது மூலிமா வந்து ஒரு வெஹிக்கிளோட இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடை வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும்.
uniform speed. A body or particle is said to possess uniform speed if it traveled equal distance in equal intervals of time is called uniform speed. ஸோ ஒரு பாடி வந்து ஈக்குவலான ஸ்பீடில் ஈக்குவலான டைம் பீரியடில் ஈக்குவலான டிஸ்டன்ஸை கவர் பண்ணிச்சுன்னா அது வந்து யூனிஃபார்ம் ஸ்பீடுன்னு சொல்கிறாங்க. அதுவே ஆவரேஜ் ஸ்பீட்னா பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் டிஃபைன்ட் as a ratio of total distance to the total time taken by the particle to the covered distance. ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா டோட்டலாக ஒரு டிஸ்டன்ஸை கவர் பண்ணதுக்கோ டோட்டலாக டைம் எதுக்கு வந்து அது டேக் பண்ணுதோ அதை வந்து நம்ம வந்து ரேஷியோ பார்த்து அது மூலியமாக மேட்சை கண்டுபிடிக்கிறோம். When a particle moves with a variable speed, then the average speed is used to describe the mean speed with which it travels over the entire path. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு பஸ் வந்து ஒரு ஸ்பாட்லேருந்து இன்னொரு ஸ்பாட் வரைக்கும் போகுது. ஸோ அந்த இடத்துல வந்து அது கரெக்டாக ஃபுல்லாக ஒரே கான்ஸ்டன்டான ஸ்பீடில் போக முடியாது. சில இடத்துல வந்து டிராஃபிக் இருக்கும், சில இடத்துல வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அதோட ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து நம்மளால் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஸ்பீடை சொல்ல முடியாது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆவரேஜ் ஸ்பீடை யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து மீன் ஸ்பீடை சொல்ல முடியும். ஆவரேஜ் ஸ்பீட் பார்த்திங்கன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 5 கிலோமீட்டர், டோட்டல் டைம் வந்து ஒரு 15 மினிட்ஸ்னா ஸோ இதே நம்ம பார்த்திங்கன்னா 5 கிலோமீட்டர் பை 15 மினிட்ஸ் அதை கேல்குலேட் பண்ணுறப்போ நமக்கு வந்து அதுக்கோட ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிச்சிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இதோட கண்டினியூஷன் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.